இப்போ இங்கே நம்ம வீட்டிலேயே மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணாமல் வெஜ் பப் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட், வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், பச்சை பட்டாணி, பூண்டு, இஞ்சி, மல்லித்தூள், கடுகு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், எண்ணெய், பட்டை, சோம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, மைதா, வனஸ்பதி, உப்பு, மிளகாய்த்தூள். கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு கடுகை போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அன்னாச்சிப்பூ, பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதனோட தக்காளி, தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த வதக்கின பொருட்கள் எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு சட்னி மாதிரி அடிச்சிக்கிட்டா நம்மளுக்கு மசாலா ரெடி. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. ஒரு கடாயில் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, தேவையான அளவு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச சட்னி இதை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நம்மளோட மசாலா ரெடி. மைதா மாவில் வனஸ்பதியை காய்ச்சி ஊற்றி அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கு அதை நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அதை சின்ன சின்ன பாலாக உருட்டி அதை சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை அதுக்குள்ளே எடுத்து வச்சு அதை நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கணும். இப்போது மைக்ரோவேவ் அவன் இருக்கவங்க இதை அவன்லேயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லாதவங்க சாதா தோசைக்கல்லையும் இதை வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நமக்கு ஏற்ற ரோல் அல்லது சமோசா ஷேப்பில் கூட நம்ம செஞ்சு வீட்டில் சாப்பிட்லாம்.